அமித்ஷாஜிட்டையும் அமித்ஷா அவர்கள்ட்டையும் ரொம்ப பொறுமையாக போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண நான் போகணும். அதே நேரத்தில் நான் யாரிடமும் சண்டை போட்டு விட்டு தமிழகத்தில் உட்காந்து ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் பார்ட்டி நான் அனுப்புகிற ஆள் நான் கிடையாது. எனக்கு அது பழக்கமும் கிடையாது. வந்து நேராக உங்கள் கண்ணை பார்த்து சொல்லிட்டு சில தவறுகள் இருந்தாலும் அதையும் சொல்லிவிட்டு போகக்கூடியதான் என் பண்பு. அதை நாகரீகமாக செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தான் வெளியே வந்தேன். அப்படி தான் ஒரு தலைவர்கிட்டையும் பண்ணேன். அதை நாம் எப்பொழுதுமே பண்ணுவோம். நாகரிகமான அரசியலை முன்னெடுப்போம். சமூக வலைதளத்தில் ஆபாசம் வேண்டாம். சமூக வலைதளத்தில் நல்லதை பேசுவோம். எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணட்டும். பொறுமை பொறுமை பொறுமை. கடைசியாக இந்த வார்த்தையை திரும்ப நான் பயன்படுத்துகிறேன். பில்டிங் கட்டுறோம், கீழிருந்து கட்டுறோம், அதை சரியான முறையில் கட்டி எடுத்துகிட்டு போகணும். நம்புங்க, கூட இருங்க. 42 ஆண்டுகள் வளைவிஞ்சு நெலிஞ்சு சுற்றி இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள் முன்னாடி வந்து உட்கார்றேன். நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை, மாற்றத்தை தமிழகத்திற்காக, ஒரு பாரத நாட்டுக்குள்ள, இந்திய நாட்டுக்குள்ள முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள். வேறு எதுவும் நம்முடைய குறிக்கோள் கிடையாது. அதற்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம்.